சார் வாங்க சார் வாங்க சார். அருணாச்சலம். அருண், என்ன ஆளே மாறி போயிட்டீங்க? எது சார், இந்த பேண்ட் ஷர்ட்டை சொல்றீங்களா? இல்ல, என் தங்கச்சி பண்ண வேலை தான் சார். நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆமா சார், நீங்க புதன் இல்லைன்னா வியாழன் டீலர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க நீங்க வேட்டி சட்டையோட எல்லாம் போனா நல்லா இருக்காதுன்னே, இந்த மாதிரி போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தங்கச்சி தான் சொல்லி இருந்துச்சு. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகையிலே எனக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருச்சு. நல்லா இருக்கு, நீங்க இப்படியே மீட்டிங் போங்க. சரிங்க சார். சார் உள்ள வாங்க சார். வரலாம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். நீங்க வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வேற யாரும் வரலையா? வேற யாரை கூப்பிடுறது? இந்த ஊர்ல நமக்கு வேற யாரையும் தெரியாதுல்ல சார். வீட்டு ஓனர் அம்மாவையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுருக்கேன். அவங்க உங்களோட கிளாஸ்மேட்டோ? ஆமா சார், கூட படிச்ச பிள்ளை. சரி சரி. அருணே வாங்க சார். வாங்க. பாக்கி தலையில பூவுங்க. சாமி படத்துக்கு போடுறதுக்கு பூ வாங்கும் போது நீயும் தங்கச்சியும் தலையில வைக்கிறதுக்கும் சேர்த்து தானே வாங்கியிருந்தேன். அச்சோ, மறந்துட்டேன்ப்பா. ஓடு ஓடு, 4 வீடு தள்ளி தானே இருக்கு, பூ வச்சுட்டு ஓடு. சரி, ஒரு 2 நிமிஷம். பூ வாங்கி வச்சிருந்தேன் சார், இப்படி வெறும் தலையோட வந்து நிக்கிறான். அது சரி. எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? வாங்க தம்பி. வாங்கம்மா. அருணாச்சலம், பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இவ எங்க ஓடுறா? பூ வைக்க மறந்துட்டேன்னு ஓடுறாங்க. இந்த சேலையை கட்டுறதுல எல்லாத்தையும் மறந்துட்டா போல. சரி சரி, வரட்டும். இந்த தீபாராதனை காட்டுறதுக்கு ஒரு தட்டை எடுத்து வச்சிருந்தானே, அது எங்க காணும்? இந்த இருக்குல்ல. எங்க இருக்கு? எங்கன்னு தெரியல. இந்த இங்க இருக்கா? சரி, எல்லாம் ரெடி. பிள்ளைங்க வந்துட்டா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏம்மா, நான் பூஜை பண்ணட்டா? பூஜையெல்லாம் பெரியவங்க தான் பண்ணணும். சரி, நீயே பண்ணு. சரிடி, நீ மட்டும் வந்து நிக்கிற. அந்த பாப்பா வந்துட்டா அங்க பாரு. மனு டேய், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா மனு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிக்கலாம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்பனே விநாயக பெருமானே, இன்னைக்கு உன் பேரை சொல்லி இவங்க ஆரம்பிக்கிற தொழில் நல்லா விருத்தி அடைஞ்சு நல்லபடியாக முன்னுக்கு வரணும். இவங்க அதுக்கு நீதான்ப்பா துணையாக இருந்து இவங்களை காப்பாற்றணும். சார், தீபாரதி எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா, முதல்ல ஏஜென்சி ஓனருக்கு கொடுங்க. இந்தாப்பா, அருணாச்சலம் எடுத்துக்கோ. எனக்கு இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என் தங்கச்சி தான், முதல்ல அவளுக்கு கொடுங்க. பாப்பா வாடா, வந்து எடுத்துக்கடா. அடாடாடாடாடா, இந்தாங்க 2 பேரும் சேர்ந்தே தொட்டு கும்பிட்டுக்கங்க. இது எப்படி இருக்கு? அண்ணனுக்கு கொடுங்கம்மா. இந்தாப்பா, அருணாச்சலம் எடுத்துக்கோ. ஓனரம்மா. சொல்லுங்க முதலாளி ஐயா. டேய், அப்புறம் நீங்க அப்படி கூப்பிட்டா நான் இப்படி தான் கூப்பிடுவேன். அருண ஏஜென்சியோட ஓனர் நீங்க தானடா? அண்ணன் தான். ஆமாமா, ஏஜென்சியோட ஓனர் அண்ணன் தான். நீங்க ஒரு எஸ்டேட்டோட ஓனர். போதும் என்ன இந்த பேச்சு? அதான் எதுவும் வேண்டான்னு விட்டுட்டு வந்தாச்சுல்ல. அதை விட்டுட்டு வந்தாச்சு. ஏன் தம்பி, இப்படி வயசு பொண்ணு பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கீங்களே, யாரும் பார்த்தா எதுவும் நினைக்க மாட்டாங்க? ஏங்க யாரு என்ன நினைப்பாங்க? மானு நான் கட்டிக்க போற பொண்ணு. அப்படியா? ஆமா தம்பி, நீங்க ஊட்டிலேயே பெரிய எஸ்டேட்டோட ஓனர்னு அருணாச்சலம் சொன்னா அப்படி? அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன எஸ்டேட்டோட ஓனர். சரி இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய எஸ்டேட் வச்சிருக்கீங்க. இந்த பிள்ளைய எப்படி? ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன? இல்ல, உங்களோட அந்தஸ்துக்கு. இந்த பொண்ணோட குணத்துக்கு முன்னாடி என் அந்தஸ்தெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சரி, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? என் அம்மாவோட நான் வந்து பொண்ணு கேட்டா தான் மானு கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்லிருச்சு. அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப உங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படி சொல்லிட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வீட்டுல தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி, அப்ப சரி. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் அருணாச்சலம். சரிங்க, அதுக்குன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க சார் அவரு. இருக்கட்டும் அருணாச்சலம், இருக்கட்டும். அவங்க கேட்டது நியாயம் தானே? அதானே. அருணாச்சலம், இங்க கொஞ்சம் வாங்களே. சார், இந்த ஃபைல்ல டீலர்ஸ் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு. சரிங்க சார். 2 காப்பி கொண்டு வந்திருக்கேன். 2லையுமே நான் சைன் பண்ணிட்டேன். நீங்களும் சைன் பண்ணிட்டு ஒரு காப்பியை நீங்க வச்சுக்கோங்க. சரிங்க சார். இன்னொரு காப்பியை நாளைக்கு மீட்டிங் போகும்போது அங்க மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. சார், அப்படின்னா மீட்டிங்க்கு நீங்க வரமாட்டீங்களா? வரமாட்டேன். இன்னைக்கூட எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். சார், அப்படின்னா நீங்க இல்லாம ஏதாவது பிரச்சனை வருமோ சார்? எது வந்தாலும் சமாளிங்க, சரியா? உங்களுக்கு பேக் போனா நான் இருக்கேன். சரிங்க சார். ஆனா உங்களோட டீலர்ஷிப்பை யாரும் கேன்சல் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அதையும் மீறி யாராவது கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம லீகலா மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸோட ஒரு காப்பி உங்ககிட்டயும் இருக்கு. சரிங்க சார். ஓகே, சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. நாளைக்கு மீட்டிங் போகும்போது மறக்காம கொண்டு போயிடுங்க. ஓகே சார். மானு வாங்கிக்கடா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? இருந்து சாப்பிட்டு போலாம். இல்லடா, பேங்க் போகணும்னு சொன்னேன்ல, வேலை இருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ன? சரி. சரி அருணாச்சலம், நான் கிளம்புறேன். சரிங்க சார், இருந்து சாப்பிட்டு போகலாம்.
பரவாயில்ல, நம்ம வீடு தானே, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்க சார். நாளைக்கு மீட்டிங் நல்லபடியாக பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். அம்மா போயிட்டு வரட்டுமா? வாங்க தம்பி வாங்க. சிஸ்டர் வரேன். வாங்க சார். போயிட்டு வரேன்டா, பாப்போம். பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா, டாடா. டாடா. மனு அண்ணே. சார் சொன்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி நம்ம 2-3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடணும்டா. சரிங்கண்ணே. ஒரிஜினல் காப்பியை பத்திரமா வச்சிருக்கணும், சரியாடா? சரிங்கண்ணே. சரி, அப்படியே 2 பேரும் நேரா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படியாங்க? ஆமா, அந்த ஃபைல் இருக்குல்ல, அதை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, சரி. அருண், நானும் வர்றேன். நீ எங்க போற? கோயிலுக்கு தாம போக சொன்னேன், அங்கதான் போறேன். ஏன் அவங்க 2 பேரும் போறாங்கல்ல, பத்தாதா? இப்ப வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்? சும்மா தானே உட்காந்துருக்க போறேன். அதுக்கு அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு நேரத்தோட வாங்க. சரி அருண், நானும் வர்றேன். சரி பாக்கி. என்னது இது பாக்கி சில்றேன்னுக்கிட்டு? அது அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேம்மா. சரி சரி சரி, நேரத்தோட போயிட்டு வாங்க. சரிங்க பாக்கி, வா. அம்மா, குடோன் பூட்டுறதா எப்படி? ஆமா, திறந்த உடனே போட்டு வாங்க. நான் இங்க இருக்கேன், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் பாப்போம். சரிங்கம்மா, சரி. பாக்கி வா. நடங்க வரேன். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. சீக்கிரம் என் மகளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். வர்ற வரனெல்லாம் தட்டி தட்டி போகுது. அவளுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட்டேன்னா எனக்கு நிம்மதி. விஷ்ணு, நான் சொன்னதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா உனக்கு? இப்போ நிலாவோட போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப் பண்ணட்டுமா? இரு எம்கே, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. இம்மிடியேட்டா அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப டிலே பண்ணிடாத. முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் உள்ள எனக்கு கண்டுபிடிச்சு கொடு. எம்கே, இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனரா இல்ல, உன் ஃப்ரெண்டா நான் ஒரு அட்வைஸ் பண்ணலாமா? என்ன? பாரு, உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. சோ வாட்? அதுக்குள்ள இப்படி நீ... ஹே, வாட் யூ மீன்? ஐ மீன், நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? விஷ்ணு, என் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை காணோன்னு பர்சனலாக உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீ என்ன சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுற? சம்மந்தம் இல்லாம பேசல எம்கே. இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் கால் பண்ணாங்க. ஏன் ஒய்ஃபா? எஸ், மிஸ்ஸஸ் வினிதா. என்னன்னு? பாவம், ரொம்ப அழுது புலம்புனாங்க. வாட்? எஸ் எம்கே. நீ அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? நிலா. நிலா. அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன்னா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதுன்னு. எதுக்கு வினிதா கழுத்துல தாலி கட்டி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக்கிட்ட? விஷ்ணு, வாட் ஆர் யூ சேயிங்? எனக்கு எல்லாம் தெரியும்பா. உன் ஒய்ஃப் எல்லாம் சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஆர்கிடெக்சரல் இண்டஸ்ட்ரியில உனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறது சரியில்லை எம்கே. விஷ்ணு, நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படி? நான் இவ்வளவு சொல்றேன், உனக்கு புரியலையா எம்கே? வினிதா சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நீ எனக்கு ஃப்ரெண்டா, அவளுக்கு ஃப்ரெண்டா? பாரு எம்கே, அஸ் அ ஃப்ரெண்டா, அஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா நான் என்ன செய்யணுமோ அதை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். நம்மளோட சட்டம் கூட வினிதாவுக்கு தான் சாதகமா இருக்கும். ஏன்னா லீகலா அவங்க தான் உன்னோட ஒய்ஃப். கல்யாணம் ஆன மறுநாளே நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது யாருமே ஏத்துக்கிட முடியாது எம்கே. விஷ்ணு, நீ புரியாம பேசாத. நிலா 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 ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற, ஆனா உன்னோட டென்ஷனையும் பதட்டத்தையும் பார்த்தா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. சரி, இப்போ அந்த பொண்ணை காணும்னு நீ பதறினா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணோட ஃபேமிலியோட தானே வீட்டை விட்டு போயிருக்கு. விஷ்ணு இடியட், நான் சொல்றத கேளுடா. அவ சொல்றத நம்பாத. எனக்கு நீ உடனே நிலாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடு. எம்கே, உன்னோட வைஃப் மிஸ்ஸஸ் வினிதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும்னு இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. உங்களால முடியலன்னா நான் இன்னும் ஹையர் அஃபிஷியலுக்கு இந்த விஷயத்த மூவ் பண்ண வேண்டி வரும். பிரஸ் மீடியாவுக்கெல்லாம் நியூஸ் கொடுக்க வேண்டி வரும்னு சொல்றாங்க. வாட்? மிஸ்ஸஸ் வினிதா பக்கமும் நியாயம் இருக்கு. அவங்களோட லைஃப் பாதிக்கப்படுதுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு ரெடியா தானே இருப்பாங்க. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எம்கே. நோ, வினிதாவை பத்தி உனக்கு தெரியாது விஷ்ணு. சரி, எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். இப்போ உனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா நீ லீகலா டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இட்ஸ் நாட் ஃபேர் எம்கே. வினிதா மேம் பேசுறத பார்த்தா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு தான் தோணுது. ரொம்ப அழுது பேசுனாங்க வேற. ஓ காட், இப்போ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? பர்சனலா என்னால ஹெல்ப் பண்ண முடியும் எம்கே உனக்கு, பட் அஃபிஷியலா நோ சான்ஸ் எம்கே. பர்சனலானா என்ன பண்ணுவ? பர்சனலானா இப்போதைக்கு என்னால உனக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். என்ன ஐடியா சொல்லி தோல அதையாவது. நீ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணு. யா, என் அண்ணனுக்கு தெரிஞ்சவர் கூட ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. ஃபைன், அப்போ அவங்களே நீ கான்டாக்ட் பண்ணு. நோ, என் அண்ணன் வரைக்கும் இந்த விஷயம் போகக்கூடாது எம்கே. உன் அண்ணன் வரைக்கும் அந்த விஷயம் போகக்கூடாதுன்னா அப்போ எனக்கு உன் மேலதான் டவுட்டா இருக்கு. அப்போ வினிதா சொன்னது கரெக்ட் தானா? ஏ இடியட், இது வேற அது வேறடா. இப்போ இதுல இங்க யாரு இடியட், நீயா நானான்னு எனக்கு தெரியல எம்கே. எதையும் ஓப்பனாவும் சொல்ல மாட்டேங்கிற, அண்ணனுக்கும் தெரியக்கூடாதுங்கிற, லீகலாவும் மூவ் பண்ண முடியாது. பர்சனலா மூவ் பண்ணனா அப்ப நான் சொல்ற ஐடியாவை கேளு. சரி சொல்லு. நான் உனக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப் பண்றேன், அவருக்கு நீ கான்டாக்ட் பண்ணு. ஓகே, நேம்?
கிருஷ்ணா. ஓகே, வாட்ஸ்அப் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். பண்ணுறேன். ஆனால் எம்கே கொஞ்சம் எதுனாலும் யோசிச்சு பண்ணு. நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு. இன்னைக்கு காலையில் தான் உங்களோட மேரேஜ் நியூஸ் எல்லாம் நான் பேப்பரில் பார்த்தேன். டிவி நியூஸில் கூட வந்தது. நீ என்னடானா இங்கே வந்து நிற்கிற. உன்னோட ஒய்ஃப் வினிதா என்னடானா எனக்கு ஃபோன் பண்ணி அழறாங்க. என்ன நடக்குது எம்கே? அதெல்லாம் உனக்கு நின்று சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் கிளம்புறேன். நீ அந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணு. பண்ணுறேன், பார்த்து போ. நேற்று தான் கல்யாணம் ஆனது, அதுக்குள்ள என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? நம்பர் அனுப்பலைன்னா மறுபடியும் வந்து கத்துவோம். ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க அண்ணனுக்கும் விஷயம் போகக்கூடாதுங்கிறான். நம்ம வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா கேஸ்க்கு? சச்சா, இவனே வேண்டான்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு? வினிதா மேம் மறுபடியும் எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ சார், நான் எம்கேவோட வைஃப் பேசுறேன் சார். சொல்லுங்க மேம். ஃபோன் பண்ணி என்ன திட்டுன்னு திட்டுறாரு சார். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதை நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? எம்கே இங்க வந்திருந்தாமா. நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட புலம்புனதா சொன்னேன். அவனுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனேன். அதெல்லாம் அவருக்கு புரியவே புரியாது சார். நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு. நைட்டெல்லாம் என்னை போட்டு அப்படியே அடிச்சாரு. இப்போ காலையிலேயே என்னை அடிச்சுட்டு தான் உங்களை பார்க்க கிளம்பி இருக்காரு. அடிச்சானா? ஆமா சார். அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? ஏதோ நான் தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் சார். இப்போ என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு. எம்கே அப்படிலாம் பண்ண மாட்டானேம்மா. அப்படி நம்பிதான் சார் இத்தனை வருஷமா நானும் காதலிச்சேன் அவரை. எம்கேவோட வீட்டுக்கு அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் அவர் நல்லா தான் சார் இருந்தாரு. அந்த பொண்ணு எப்போ வந்துச்சோ அப்போல இருந்து அவரோட கேரக்டர்ல ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு சார். நானும் சரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா எப்படி ஆயிடுச்சு சார். சரிம்மா, இப்போ அந்த பொண்ணு எங்க போயிருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எனக்கு என்ன சார் தெரியும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எம்கேவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய சண்டை. எதுக்கு? எனக்கும் எம்கேவுக்கும் கல்யாணம்ல சார். அதுக்கு தான் அந்த பொண்ணு தன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டது. சரி, இப்போ எம்கே அந்த பொண்ணை தான் லவ் பண்றான்னா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? அந்த பொண்ணை விட்டுட்டு அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸ்டேட்டஸ். எஸ், எம்கே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பாப்பான் தான். ஆனா இந்த அளவுக்கு அவன் போக மாட்டானேம்மா. அப்படிதான் சார் பண்றாரு. அவர் அடிச்ச அடியில என் கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கு சார். நான் வேணா இப்போ உங்க ஆபீஸ்க்கு வரட்டுமா? இல்ல வேண்டாம்மா, வேண்டாம். நான் எம்கே கிட்ட பேசுறேன். நான் நான் எம்கே கிட்ட பேசி அட்வைஸ் பண்றேம்மா. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. எம்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல தான் சார் அந்த பொண்ணு அவங்க பாட்டி அவங்க அப்பாவை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கும் என்ன போட்டு அடிச்சா நான் என்ன சார் பண்ணுவேன்? எம்கேவை லவ் பண்ணது ஒரு குத்தமா? சரிம்மா, சரி. இவ்வளவு பெரிய ஆள், நீங்க எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே சார். என் ஹஸ்பண்ட் என்ன அடிக்கும் போது நானும் தான் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நான் எம்கே கிட்ட பேசுறேன். நீங்க தைரியமா இருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, ஓகே. ரிலாக்ஸ். தேங்க்யூ சார். சரிம்மா, தைரியமா இருங்க. நான் வச்சிடுறேன். என்ன இடியட், இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அன்னைக்கு அவனை ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்போ கூட அந்த பொண்ணு கூட தான் வந்திருந்தான். அப்படின்னா வினிதா மேடம் சொல்றது தான் உண்மையா? எம்கே, நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சார், மிஸ்டர் எம்கே. சார், நேற்று ஈவினிங் நியூஸ் பேப்பர், இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர், ரெண்டுலயுமே உங்களோட மேரேஜ் நியூஸ் வந்திருக்கு. ஹலோ, நீங்க எந்த பிரஸ்? சார், நாங்க டெய்லி அப்டேட்ஸ் நியூஸ்ல இருந்து வரோம். ஓகே, வாட் யூ வாண்ட்? அதான் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான நியூஸ் பேப்பர்ல உங்களோட மேரேஜ் நியூஸ் வந்திருக்கு. நீங்க உங்களோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஹனிமூன் போய்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா இங்க என்ன சார் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து நிக்கிறீங்க? எனி இஷ்யூ? எக்ஸ்கியூஸ் மீ, நன் ஆஃப் யுவர் பிசினஸ். சார், எமரால்ட் பிரீமியம் டீல இருந்து உங்களோட பிரதர் மிஸ்டர் கேஎஸ் விலகிட்டாருன்னு நியூஸ் வருது. அப்படியா? ஹலோ, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எதையாவது எழுதாதீங்க. சார், எங்களோட பத்திரிகை ஆபீஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது ஆதாரபூர்வமானதா இல்லையாங்கறத நீங்க தான் சார் கிளாரிஃபை பண்ணணும். அப்படிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. கொஞ்சம் ப்ளீஸ் மூவ் பண்றீங்களா? சார், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு. ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் நியூஸ் உங்களுக்கு யார் ஸ்ப்ரெட் பண்றது? சார், எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி தான் உங்ககிட்ட நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். I have a lot of work now. Please move. சார், அப்படியே எழுதிக்கட்டுமா சார்? பாருங்க, எதுவா இருந்தாலும் அபிஷியலா எங்களோட கம்பெனில இருந்து நியூஸ் வர வரைக்கும் எதையும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே சார், ஓகே. பட் உங்களோட எம்கே ஆர்ட்ஸ் கம்பெனில உங்களோட வைஃப் வினிதா மேம்க்கும் ஷேர் இருக்கா சார்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல சார், உங்க 2 பேருக்கும் பிரச்சனைன்னு நியூஸ் வந்தது. அதான் நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாமே ரூமர். அப்படி ஏதாவது விஷயம் இருந்தா நாங்க உங்களுக்கு அபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ளீஸ் இப்போ வழி விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார், அப்போ உங்களோட எமரால்ட் பிரீமியம் டீ கம்பெனி பத்தி? அதோட சேர்மன் எங்க அம்மா தான். அவங்க தான் அதை பத்தி பேசணும், நான் பேச முடியாது. ப்ளீஸ் மூவ் மேம்.
ஓகே சார் ஓகே சார் ப்ளீஸ் ஒன் ஃபோட்டோ. நோ 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 சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு பிக்சர். நோ மேன் நோ நோ ப்ளீஸ் மூவ் சார். ஹலோ வினி. சொல்லு ஜெனி. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். எங்க பேப்பர்ல நியூஸ் எதுவும் எழுதிடவா எப்படி? அப்படின்னா இத்தோட விட்டுறவா? விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே வாட் நெக்ஸ்ட்? தேவைப்படும் போது சொல்றேன். ஓகே ஓகே, நான் இங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு நியூஸ் கலெக்ட் பண்றதுக்கு வந்ததுனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. மற்றபடி ஏதோ ஹெல்ப்னா முன்னாடியே சொல்லிடு என்ன? ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகே வினி, வச்சிரட்டுமா? ஓகே, கட் பண்ணு. என்னாச்சு ஜெனி? நேத்து தானே இவங்களுக்கு கல்யாணம் ஆனது. மேரேஜுக்கு கூட நம்ம பிரஸ் சார்பில் நம்ம போயிருந்தோமே. நீ கூட சொன்னியே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. எஸ். இப்போ என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இப்படி பண்ண சொல்றாங்க? ஐ டோன்ட் நோ. அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற? அவ என்னோட ஃப்ரெண்டுப்பா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவளுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி? அதுக்கு இல்ல, எம்கே சார் ஒரு பிக் ஷாட். அவரு நம்ம எடிட்டர் கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா? நம்ம தான் நியூஸ் எதுவும் எழுத போறது இல்லையே. இல்ல, இந்த மாதிரி உங்க பிரஸ்ல இருந்து கேமராமேனும் ரிப்போர்ட்டரும் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறீங்கன்னு கேட்டா? கேட்டா பாத்துக்கலாம் விடு. நீ சொன்னதே தான். கல்யாணம் ஆகி ஹனிமூன் போவாங்கன்னு பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்ல காலையிலே வந்து நிக்கிறாரு அந்த சார். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சோன்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட், அவ பேர் இதுல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுக்கலாம். பாத்துக்கலாம் விடு. சரி வா கிளம்பலாம். இன்னும் நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து வேலை முடியல. ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். சரி வா உள்ள போலாம். எஸ் மிஸ்டர் கிருஷ்ணா. எஸ். எஸ், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார் ஓகே. ப்ளீஸ் எனக்காக இதை கொஞ்சம் பர்சனலா டீல் பண்ணுங்க. ஓகே சார் ஓகே. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் நான் அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் இமிடியேட்டா மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார், நான் ஈவினிங்குள்ள உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ. ஓகே சார் தேங்க்யூ. நிலா, எங்கடி போன? நிலா, நீ என் கைக்குள்ள இருக்கும்போது உன் அருமை எனக்கு தெரியல. ஆனா இப்போ என் கையை விட்டு எவ்வளவு தூரமா போயிட்டேன்னு எனக்கு புரியல. எங்க இருக்க நிலா? சேஃபா இருக்கியா இல்லையா? எனக்கு ஒன்னும் புரியல. உன்னை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. எங்க இருக்க நிலா? என்னையே நம்பி இருந்த உன்னை இப்படி அநியாயமா தொலைச்சிட்டனே. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு இப்போ மொத்தமா உன்னை தொலைச்சிட்டு எங்க தேடுறது என்ன செய்யறதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டி. எந்தன் வானின் காதல் நிலவே, இன்று தேய்வது எதனால் நிலவே? ஆனா நிலா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட வருவேன். நிலா, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னாலதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம். என்னடி பேசுனாங்க அவங்க? உன்னை என்ன சொல்லி வெளியே அனுப்புனாங்க? நீயா போனையா இல்ல அவங்க உன்னை கடத்தி வச்சிருக்காங்களா? எதுவுமே புரியல எனக்கு. என்ன மாதிரி ஒரு இடியட் யாருமே கிடையாது. என் அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட நான் காது கொடுத்தே கேட்கல. இப்போ என் கைக்குள்ள இருந்த உன்னை தொலைச்சிட்டு எங்க தேடுறதுன்னு கூட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நிலா, நிலா, எப்படியாவது உன்னை தேடி உங்ககிட்ட வந்துருவேண்டி. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ணு. வந்துருவேன், எப்படியும் வந்துருவேன். நீயும் வளர்ப்பிறையாக நிலவே, உயிரை தருவேன் காதல் நிலவே, நிலவே. நிலா, நிலா. ஹலோ எம்கே, நான் விஷ்ணு. விஷ்ணு, நீ சொன்ன கிருஷ்ணாவை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட வைஃப் வினிதா மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்க. என்னவா? எம்கே, உன்னோட வைஃப அடிச்சியா? வாட்? அடிச்சனா? நானா? நேற்று நைட்டும் போட்டு அடின்னு அடிச்சிருக்க, இன்னைக்கு காலையிலே அரைஞ்சிருக்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது இடியட்? உன் வைஃப் வினிதா. நீ இங்க இருந்து கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணாங்க. எம்கே, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா. அப்படி முடியலன்னா டிவோர்ஸ் வாங்க பாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைன்னு, அதுவும் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்னு பிரச்சனை வந்தா பிரஸ் மீடியான்னு உன்னோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். விஷ்ணு, இல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டா இதை உனக்கு அட்வைஸ் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் பண்ணு. சரி, நீ கட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். எஸ், கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணு எம்கே. ஓகே, கட் பண்ணு. வினிதா, என்னைக்கு இருந்தாலும் உன்னோட அழிவு ஏன் கையால தாண்டி. இதோ வரேன். எங்க கிளம்பிட்டீங்க? கமிஷனர் ஆஃபீஸ்க்கு. எதுக்கு? கமிஷனர் என் பையனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். எல்லாம் அந்த வீட்டில் இருந்தாலே வெண்ணிலா, அவளை பற்றி தான். அத்தை, திஸ் இஸ் யுவர் லிமிட். என்னடா இது? எம்கே சம்மந்தப்பட்ட விஷயம்.
அந்த பொண்ணு எம்கேவோட ஃப்ரெண்ட். அதனால இப்போ என்னத்தே, என்னோட நகையை தானே காணோம். கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா நான் தான் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். நானே பேசாம இருக்கும்போது உங்களுக்கு என்ன? இங்க பாரு வினி, அத்தை சொல்லும்போது நானும் முதல்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். சரி, ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கும் இப்போ தோணுது. அத்தை சொல்ற மாதிரி நம்ம 3 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம் வா. பாரு, இது என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நீ தலையிடாத. டேய் வினி, என் புருஷன் எம்கேவோட ஃப்ரெண்டு தே. அவ அந்த பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எம்கேவோட இமேஜ் என்ன ஆகுறது? எம்கேக்கு ஒரு பிரச்சனைன்னு அது எனக்கும் தான். அதுக்குன்னு அப்படியே விட சொல்றியா? என்னோட நகை தானே, நான் பாத்துக்கிறேன், அப்படியே விட்டுருங்க இந்த விஷயத்த. வினி, நீ பண்றது தப்புமா. அக்கா இங்க பாரு, என்னோட ஃபேமிலி விஷயத்துல, முக்கியமா என் புருஷன் எம்கே விஷயத்துலயும் அவரோட ஃப்ரெண்டு விஷயத்துலயும் நீ தலையிடாதக்கா. வினி, நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். will you please shut up? சரி, உன் இஷ்டம். அத்தை, உங்களுக்கும் சொல்றேன், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. என்ன ஒரு 50 பவுன் நகை தானே, போனா போயிட்டு போறா. ஆமாத்தே, எம்கே அவரோட ஃப்ரெண்டுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது என்னோட சார்பில் நான் பண்ண ஹெல்ப்பா இருந்துட்டு போகுது. எப்படியும் நிலா இங்கேயே இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எனக்கும் எம்கேவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். எப்படியும் அவளுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்லத்தே, அதை அவளா எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்குவோம், விடுங்க. ஆனா உன்ன மாதிரி ஏமாளி இழிச்சவாய்த்தனமா இருந்தா இந்த உலகத்துல பழைக்க முடியாது வினி. பாத்துக்கலாத்தே, விடுங்க. நம்ம வீட்டு பொண்ணு அவ. நம்ம வீட்டு பொண்ணா? சரி, என் வீட்டு பொண்ணு, என் புருஷனோட ஃப்ரெண்டு, போதுமா? விட்டுருங்க இந்த பேச்சை இத்தோட. பட் திஸ் இஸ் வெரி ராங் வினி. இட்ஸ் ஓகே அத்தை, பாத்துக்கலாம், விடுங்க. திருட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிடுவோம், விடுங்கத்தே. என்னமோ நீ பண்றது எதுவும் எனக்கு சரியா படல. எல்லாம் சரியா படு அத்தே, விடுங்க ப்ளீஸ், எனக்காக, உங்க மருமகளுக்காக. ஆனா இவ்வளவு நல்லவளா இருந்தா இந்த உலகத்துல பழைக்க முடியாது சொல்லிட்டேன். பாத்துக்கலாம் தே, விடுங்க விடுங்க, ரிலாக்ஸா இருங்க. அம்மா, என்ன மணி? ரொம்ப நேரமா உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது, டைனிங் டேபிள் மேல இருந்தது. சரி கொடு, நீ போ. சரிங்கம்மா. யாரு தே? அங்க எஸ்டேட்ல இருந்து போன்டா, கணக்கா பிள்ளை கூப்பிடுறாரு. பேசுங்க தே, பேசுங்க. ஹலோ அம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நேற்று நைட்டு தானே ஊருக்கு கிளம்புனீங்க, பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம்மா. 2 பஸ்ஸுக்கும் செட்டில் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அம்மா இல்லம்மா. அப்புறம் என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு. உங்க பெரிய முதலாளி ஊர்ல தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அம்மா, அந்த விஷயமா பேசுறதுக்கு தாம்மா கூப்பிட்டேன். என்ன? தம்பி. தம்பிக்கு என்ன? இல்லம்மா, மீட்டிங் இருக்குன்னு அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு போனேன். போனீங்களா? எங்க போனீங்க? தம்பி வீட்ல தானே இருப்பாரு. இல்லம்மா, இப்போ 1 வாரமாவே தம்பி வீட்டுல தங்கல. அன்னைக்கு ஒரு நாள் வந்தாரு, வந்து அவரோட ட்ரெஸ், அப்புறம் அவரோட காரு பைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? இல்லம்மா, நான் அங்க சென்னைக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். அப்புறம் தம்பிய கல்யாணத்துல பார்க்கல, அதான். சரி, அப்ப நம்ம வீட்ல தங்கலன்னா வேற எங்க தங்கி இருக்காரு? அந்த வேதாச்சலம் ஐயா இருக்கார்ல. ஆமா, பக்கத்து எஸ்டேட்டு. ஆமாங்கம்மா, அவர் வீட்டுல அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. எது? என் பையன் எதுக்கு அங்க போய் தங்கணும்? அம்மா, அந்த ஐயா அவரோட சம்சாரத்தை கூட்டிட்டு அவர் மகன் வெளிநாட்டுல இருக்காருல, அங்க போய் செட்டில் ஆக போறாராம். சரி, போகட்டும். அதுக்கு வேதாச்சலம் ஐயாவோட எஸ்டேட்டை நம்ம தம்பி விலைக்கு வாங்கி இருக்கிறாராம். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, அதனால டீலர்ஸ் மீட்டிங்குக்கெல்லாம் இனிமேல் நான் வரமாட்டேன், நீங்க எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. உங்க எஸ்டேட் விஷயத்துல, உங்க எஸ்டேட்மெண்ட் விவகாரத்துல, மேனேஜ்மெண்ட்ல எதுலையுமே நான் இனிமேல் தலையிட மாட்டேன், அம்மா கிட்ட பேசிக்கங்க எதுவா இருந்தாலும்னு சொல்லிட்டாரு. அதாம்மா உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? ஆமாம்மா, இப்போ நாளைக்கு டீலர்ஸ் மீட்டிங்க்கு. சரி, நான் கிளம்பி வரேன், வைங்க. சரிங்கம்மா, சரி. என்னத்தே, என்னாச்சு? என் பையன் ஊட்டியில இன்னொரு எஸ்டேட்டை விலைக்கு வாங்கியிருக்கானோ. ஏன் தே, நம்ம எஸ்டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோமா? இல்ல. அப்புறம் தே, அன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா என் சொத்துல உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது, எல்லாத்தையும் உதறிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்ல. ஆமா, நான் அன்னைக்கு சொன்னதை அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் உதறிட்டான். அதான் தனக்கே தனக்குன்னு சொந்தமா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கான். இனிமேல் என்னோட எஸ்டேட்டை அவன் மேனேஜ் பண்ண மாட்டானா. என்னத்தே இது? நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அப்படின்னா நீங்க மாமா கிட்ட பேசியிருக்கலாமா? இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இப்போ என்னத்தை செய்ய போறீங்க? என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி அத்தை, இன்னைக்கு நைட்டே ஊட்டிக்கு கிளம்பணும். அத்தைக்கு கொஞ்சம் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியாடா? அத்தை, நானும் உங்க கூட வரேன் தே. நீ எதுக்குடா வரப்போற? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, உங்களை தனியா அங்க அனுப்பி கஷ்டப்படுறதுக்கு நான் விடுவேன் அத்தே. நானும் வரேன். நீ வந்தேன்னா இங்க என் மகனை யார் பாத்துக்கிறது? அவர் ஆபீஸ் போயிருவார்ல தே, நான் உங்க கூட வரேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா வினி உனக்கு?
நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு, இன்னைக்கு உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வர்றேங்கிற. அத்தை, இப்போ நீங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் கூட துணையாக நிற்க வேண்டியது உங்கள் மருமகளான என்னோட பொறுப்பு. இத்தனை வருஷமா இந்த எஸ்டேட்டை கட்டி காப்பாற்றின எனக்கு இப்போவும் பார்த்துக்கிட தெரியும். நான் போகிறேன், நீங்கள் இருந்து என் மகனை பார்த்துக்கோ. உங்களை தனியாக அனுப்புறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் தே. ஒன்று நான் வரேன், இல்லாட்டி உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க. அவன் வரமாட்டான், அவனுக்கு இங்கே இருக்கிற பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை. என்னையும் வரவிட மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிள்ளையையும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அப்போ என்னதான் செய்ய போகிறீங்க? நீங்களா தனியாக போய் கஷ்டப்படுறதுக்கு நான் உங்களை கண்டிப்பாக விட மாட்டேன். அதுக்கு பேசாம அந்த வேதாச்சலம் சார்னு சொன்னீங்களே, அவரை மாதிரியே நீங்களே எஸ்டேட்டை வித்துருங்க. இங்கே நம்ம வீட்டிலேயே வந்து ராணி மாதிரி இருங்க. நானும் உங்கள் பிள்ளையும் உங்களை நல்லா பார்த்துக்கிறோம். எது எஸ்டேட்டை விற்கிறதா? முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க வினி. உங்களை தனியாக அனுப்பி கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் தே. நீங்கள் போக வேண்டாம். போகிறதா இருந்தால் என்ன கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க, அவ்வளோதான். எதுவுமே சாத்தியப்படாது. என் மகன் வரமாட்டான். ஒன்று அவனை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் போய்க்கிறேன், விடு. முடியாது, ஒரு நிமிஷம் இருங்க தே. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன வினி, சொல்லு. என் அத்தை கூட நீ போயிட்டு வரியா? இப்போ தான் உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் என்னை தலையிடாதன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன், என்னோட ஃபேமிலி விஷயத்தில் உன்னை தலையிடாதன்னு சொன்னேன். என் புருஷன் விஷயத்துலையும் என் புருஷனோட ஃப்ரெண்டு விஷயத்துலையும் உன்னை தலையிடாதன்னு சொன்னேன். ஆனால் இவங்க உனக்கும் அத்தை தானே. இவங்களை கஷ்டப்படாமல் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு துணையா நீ போ. ஆமாடா ரூபா, நீ என் கூட வா ப்ளீஸ்க்கா. அத்தை கூட போயிட்டு வாக்கா. நம்ம அத்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ என்னை கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் இல்லை வினி. அத்தை என்னை கூப்பிட்டாங்கன்னா தாராளமாக அவங்க கூட நான் போவேன். அப்படின்னா ப்ளீஸ்க்கா போயிட்டு வாக்கா. ரூபா வாடா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். சரிங்க தே, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குதே அக்காவை உங்கள் கூட துணைக்கு அனுப்புறது. சரிடா, அப்போ அத்தைக்கு கொஞ்சம் பேக் பண்ணி வைக்கிறியா? சரிங்க தே, எதை எடுத்து வைக்கணும்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். வினிதா, என்னங்க? என்ன எம்கே? டேய் குட்டி,